ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களை ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எங்களோட தேர்ட் ப்ராப்பர்ட்டியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நிறைய ரீசன்ஸ்னால. என் ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போய் எங்களோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஸ்டேஜில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிட்டோம். நான் ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்ருக்கேன் இல்லையா, இல்லை நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. மைக்கை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் மைக் ஆன் பண்ணலையேன்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சிங்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு 1 மினிட்க்கு தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் தெளிஞ்சு மைக் ஆன் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி வண்டலூர் கிட்டே இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி தேர்ட் ப்ராப்பர்ட்டி அப்டேட்னு நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஹோம் லோன் போய் தான் கட்டிகிட்ருக்கோம். இது போன வருஷம் ஏப்ரல் 2024 தான் இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், பூஜை போட்டு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாதி ஒர்க் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புது வீடு கட்டுற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்டிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் காட்டுறது தான் பிளான். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாங்க, நம்ம வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. சரி, நான் அப்படியே டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டேன். நாங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே பார்க்குறோம். ஏன்னா ஒரு 4 மாதம் எங்களால் இங்கே வர முடியாத சுச்சுவேஷன். எல்லாமே ஃபோனில் தான் அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மோரோவர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் வீடு கிட்ட கிடையாது, வண்டலூர். நம்ம காசகிராண்ட் வீட்லேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 hours ஆகுது தேவைப்படும். அதனால தான் அடிக்கடி வரல. இனிமேல் வாய்ஸ் சிங் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஹலோ, ஹாய். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, இப்போ டோர் ஓப்பன் பண்ணதும் இங்கே ஒரு ப்ரைவசிக்காக ஒரு ஃபாயர் ஏரியா. சேம் டைம் நான் இங்கே ஒரு பே விண்டோ போட சொல்லிட்டேன். பே விண்டோன்னா இது சிட் அவுட் மாதிரியும் இருக்கும், பெரிய விண்டோவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபோன் பேசணுன்னாலும் உட்காந்து பேசிக்கலாம். ஏதாவது பர்சனல் ஒர்க் இருக்குது, ஒரு புக் படிக்கிறோன்னா கூட இந்த இடத்துல உட்காந்து படிச்சுக்கலாம். ஏன் பிளான் பண்ண சொன்னோன்னா, இது ரோடு. இது கார்னர் பிளாட் தானே நாங்கள் வாங்கினோம். ஸோ அந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும். சேம் டைம் இங்கே அழகாக ஒரு சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணிக்கலான்னு இங்கே வச்சுருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஹாலு. இதுதான் நம்மளோட ஹால். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, 2 பாத்ரூம், 2 பெட்ரூம், ஒரு ஓப்பன் கிச்சன். இப்போ ஹால் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நல்லா பெருசாக தெரியும். இப்போ கட்டிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க குட்டி குட்டியாக தெரியும். இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ பிளான் பண்ண சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடு செட் பேக்லாம் கொடுத்து தான் கட்டுறோம். இங்கே விண்டோ வச்சுருந்தாலும் நல்ல காத்தோட்டமாக இருக்கும் வீடு. ஹாலோட ஒரு கார்னர் எப்படின்னா, அழகாக சோஃபா போட்டு உட்காந்து ஆப்போசிட்டில் டிவி பார்க்குற மாதிரி இந்த இடத்துல டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த செவர் இருக்கு இல்லையா, இதை கட்டு வேலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல கட்டு வேலை போடும்போது இங்கே டிவி ஃபிக்ஸ் பண்ணால் கூட அங்கே சோஃபாலேருந்து அழகாக உட்காந்து நம்ம பார்க்கலாம். இது வாஷ்ரூம், காமனாக ஒரு வாஷ்ரூம் மாதிரி இங்கே பிளான் பண்ண சொல்லிட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கிறதுக்கு, வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி. இங்கே டோர் ஃபஸ்ட்டு போட்டாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டு இந்த கார்னர் போட சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே டிவி ஷோ பீசஸ் இருந்தால் தான் அங்கே சோஃபாலேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து கிச்சன், இதுதான் நல்ல பெரிய ஓப்பன் கிச்சன். இந்த வீட்டோட சைஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோர் பிளான்லாம் வேணும், நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மெயிலில் ஷேர் பண்ணுறேன். இது நல்ல பெரிய கிச்சன். சேம் டைம் இதில் லாஃப்ட்டும் போட சொல்லியிருக்கேன். இது ஒரு பெட்ரூம், அட்டாச்டு பாத்ரூம் வராது. சேம் டைம் இங்கே ஒரு வார்ட்ரோப் ஏரியாவும் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கு பாருங்கள். இந்த சைடு ரோடு இருக்கிறதுனால இங்கே ஒரு குட்டி பால்கனியும் போட சொல்லிட்டேன். இங்கே ஒரு குட்டி பால்கனி இருக்கும். காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டே ரோடை பார்த்துக்கலாம், எதிர் வீட்டில் ஹாய் சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடம் தான் அது. இது வார்ட்ரோப் மாதிரி ஒரு பார்ட்டிஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன். இது அட்டாச் பாத்ரூம் கிடையாது இந்த ரூமுக்கு. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துடலாம். இதுதான் இன்னொரு பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். அந்த பால்கனியை விட பெரிய பால்கனி இது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள்.
இந்த பால்கனி கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒன்று வாஷிங் மிஷின் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை அழகாக ஒரு சிட் அவுட்டும் பிளான் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் தனியாகவும் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த பெட்ரூம்லேயே ஒரு பாத்ரூமும் வந்துடும் அட்டாச்சாக. ப்ளஸ் அடிஷ்னலாக நான் ஒரு ஒர்க் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வாஷ்ரூம் போகிறதுக்கான டோரு, சரிங்களா? இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வந்து இப்படி போகிறோம். இந்த இடத்துல வார்ட்ரூப்கான ப்ரொவிஷன். இங்கே ஒரு வார்ட்ரூப், இங்கே ஒரு வார்ட்ரூப் வரும். வாக்இன் வார்ட்ரூப் மாதிரி. இங்கே நல்ல ஃபுல் ஸ்பேஸும் நம்ம வார்ட்ரூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஃபுல் ஸ்பேஸ் வார்ட்ரூப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பிளான்? பிளான் டிசைன்டு பை மீ. போன வீடியோவில் எங்களோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி என்ன தேதி? ஜூன் 16. இந்த வீடியோ வந்து ஒரு 2 months கேப்பில் பார்க்குறீங்கன்னா கூட ஐடியாஸ்லாம் கொடுங்க. இந்த வீட்டில் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டிங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அவங்கள வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கீழே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடு, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கட்டியிருக்கோம். ஒரு ஓப்பன் கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு வாக்இன் வார்ட்ரூம், 2 பாத்ரூம், ஃபாயர் ஏரியா, அதுக்கப்புறம் பே விண்டோ, எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கோம். பட் நாங்கள் இங்கே வருவோமான்னு எனக்கு ஷுவராக தெரியல. வருவோமாங்க? ஆமாம், இங்கே வரோம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் இருந்துட்டு போவோம். போன செகண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, இந்த ப்ராப்பர்ட்டியை கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைம் வீடியோ எடுக்க முடியல, சுச்சுவேஷன். நிறைய பேர் மெயிலும் அனுப்பியிருந்தீங்க, கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன். இப்போ நான் ரிப்ளை பண்ணுவேன், நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா? இந்த வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா லோன் பேஸ்டாக தான் கட்டிகிட்ருக்கோம். ஸோ ஹோம் லோன் வழியாக போகிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ரெடி கேஷில் போயிருந்தோன்னா போன வருஷமே முடிஞ்சிருக்கும் இந்த ஒர்க்லாம். ஸோ ஹோம் லோன்றதுனால பேங்க் என்ன சொல்கிறாங்க, வீடு கட்டினதுக்கப்புறம் காசு தரோம் அப்படின்றாங்க. பில்டர் என்ன சொல்கிறாங்க, காசை கொடுங்க கட்டுறோம் அப்படின்றாங்க. இந்த சுழல்லையே போயிட்டுருக்கு. அதனால கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த ஒர்க் இப்படியே தான் இருக்குது. ஸோ ரொம்ப சண்டை போட்டு பில்டர் கூடலாம் செம்ம சண்டை பிடிச்சி நல்லா அப்படி தான் இந்த ஒர்க் வந்து நின்று இருக்கு. இன்னும் ரூஃப்லாம் போடணும் அவங்க. இப்போ கட்டு வேலைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பிரிக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் பாதி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் ஃபுல்லாக ரெய்ஸ் பண்ணணும் அவங்க. ரெய்ஸ் பண்ணிவிட்டு தான் ரூஃப் முடிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டு வேலை எங்கெங்கெல்லாம் வேணும், எங்கெங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டு வேலைனா இந்த 2 ரூமோட பார்ட்டிஷன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது, இப்போ ரூஃபில் லைட்டிங்லாம் வேணும் அப்படின்னா நாங்கள் அதை இப்பயே சொல்லிடணும். ஒன்ஸ் ரூஃப் போட்டாங்கன்னா அங்கே லைட்டிங் ப்ரொவிஷன்லாம் அவங்க ஒன்ஸ் கொடுத்தது தான். அதுக்கப்புறம்லாம் அதை ரீஒர்க் பண்ணுறது கஷ்டம். கீழே கட்டு வேலை அந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போது நான் முழுசாக இன்வால்வ் ஆகலை. அப்போது நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால 2-3 விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா, இப்போ நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் சோஃபாலன்னா ஆப்போசிட்டில் செவர் இருந்தால் தான் டிவி ப்ரொவிஷன் அங்கே கரெக்டாக இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே காமிச்சா உங்களுக்கு புரியாது. பில்டர்கிட்ட ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டோம். என்னென்னா, லாஃப்ட் வந்து இந்த இடத்துல மட்டும் போடுறேன்னு சொன்னாங்க கிச்சனில். நான் என்ன சொன்னேன்னா, இங்கே ஒரு லாஃப்ட்டு ப்ளஸ் இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு லாஃப்ட்டு போட சொல்லிட்டேன். எல் லாஃப்ட் மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சு. ஏன்னா கிச்சனில் நம்மக்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கும், ஒரு லாஃப்ட் பத்தாது. ஸோ அதனால் நான் இந்த எல் ஷேப்பில் போட சொல்லிட்டேன். ஆப்போசிட்டில் போட சொன்னேன், பட் சிம்னி வந்து வைக்க முடியாது, கேஸ் இருக்கிற இடத்துல லாஃப்ட் வைக்க முடியாது அப்படின்னாங்க. சரி, அப்போனா இந்த எல்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பெட்ரூமில் வந்து இப்போ உள்ளே வரேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு லாஃப்ட் போட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு லாஃப்ட் போட சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வீட்டிலலாம் பார்க்க வரீங்கன்னா இந்த மாதிரி அனார்கலி ட்ரெஸ்லாம் போட்டு வராதிங்க. படிக்கட்டு வழுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். தெரியாமல் போட்டு வந்துட்டு
போகும்போது ரைட் சைடு 4 போட்டுருக்கு பாரு. அந்த 4 நீட் அப்படியே எடுத்துக்க. ஸோ இது வந்து கார் பார்க்கிங் தான். கீழே கார் பார்க்கிங் கொடுக்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 2 ஓப்பனிங் வரும். 2 சைடும் ரோடோட கார்னர் பிளாட் தான். இந்த சைடும் ஒரு கேட் போட சொல்லிட்டேன். இது ஜஸ்ட் வீட்டுக்குள்ளே வரணுன்னா இந்த சைடு வந்துக்கலாம். இது வந்து மெயின் கேட். ஆக்சுவலாக என்னோட பிளான் படி 2 ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றவங்க அப்படி கார் இருந்ததுன்னா ஸோ அந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 2 கார் பார்க்கிங் தான் பிளான் பண்ணோம். ஒரு கார் பார்க்கிங் தான் போட முடிஞ்சுது. சரி, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ போய் பார்த்துடலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி இந்த கார் பார்க்கிங்கே கொஞ்சம் நல்லா ஏற்றி தான் கட்டணும். இப்போது உள்ளேயும் நல்லா ஏற்றி போட சொல்லியிருக்கேன் ஃப்யூச்சருக்காக. உள்ளே வந்ததும் ஒரு பெரிய ஹால், அதுக்கப்புறம் இங்கே ஜன்னல் போட சொல்லிட்டேன். இது சோஃபா ஏரியா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போனோம்னா கிச்சன். இதுதான் நம்மளோட கிச்சன். இது வந்து க்ளோஸ்டு கிச்சன் தான். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொவிஷன்லாம் சொல்லிட்டு போனோம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கிச்சன் ஏரியா. இங்கே வந்து குக்கிங்க்கு ப்ளஸ் சேம் டைம் சிம்னி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜன்னல் வழியாகவே நம்மளோட குக்கிங் போகலாம் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே சிங்க்கு சொன்னேன்னு மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 4 மாதம் ஆகுது, மறந்துட்டோம். சிங்க் வந்து எங்கன்னு எனக்கும் தெரியல, கொஞ்சம் உட்காந்து ரிவைண்ட் பண்ணாதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கேயே கொடுக்க சொல்லிட்டேன். நான் எங்கே ஷெல்ஃப் போட சொன்னேன்னு மறந்துட்டேன். இங்கேயும் அந்த எல் லாஃப்ட் போட சொல்லியிருந்தேன் பாருங்கள். மேலே எல் லாஃப்ட் போட்டிருக்காங்க. இது என்ன பேந்து வந்திருக்கு? இங்கே பேந்துருக்கு, இங்கே பேந்துருக்கு. அப்படியா? ஸோ இது கிச்சனு, இங்கே ஒரு ஹால், அதுக்கப்புறம் 2 பெட்ரூம். இந்த பிளான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கீங்கன்னா ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து ஒரு பெட்ரூம். இங்கே ஃபுல்லாக கடப்பாக்கல்ல நான் வந்து ஷெல்ஃப் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏன் டியூப்ளெக்ஸ் மாதிரி பிளான் பண்ணாமல் கன்ஜஸ்டடாக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே எல்லாமே வைக்கிறீங்க, கிச்சனாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளோர்லேயே ஏன் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் ப்ராப்பர்ட்டி கட்டுறதோட ஒன் ஆஃப் த பர்பஸ் வந்து ரெண்ட் விடுறது தான். ஸோ ஒரு ஃப்ளோர் வைஸ் ரெண்ட் விடுற மாதிரி தான் பிளான் பண்ணி கட்டுறோம். ஸோ நாங்கள் வந்தாலுமே ஒரு ஃப்ளோரில் தான் அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ டியூப்ளெக்ஸ் கான்செப்டில் இப்போதைக்கு கட்ட மாட்டோம். ஸோ இது ஒரு பெட்ரூம். இந்த ஃப்ளோர் வைஸ் ஸ்கொயர் ஃபீட்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பெட்ரூம். இங்கே வேலை செய்கிறவங்க இங்கேயே தங்கி ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது. மேலே ஒரு லாஃப்ட் பெருசாக போட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பாத்ரூம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாத்ரூம் தான். இதுதான் அது. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுக்க சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் எப்படி கட்டியிருந்தாங்கன்னா, இங்கே வந்து பாத்ரூம் இருக்கு இல்லையா, இங்கே ஓப்பனிங் வரும், இங்கே வந்து க்ளோஸ்டாக இருந்தது. அந்த ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸாக இருந்தது. நான் தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆசைப்பட்ட மாதிரியே மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இனிஷியலாக இந்த வீடு பிளான் கொடுக்கும்போது இது ஓப்பன் கிச்சன் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கே ஒரு செவர் வரும்ன்றது நான் மறந்துட்டேன், நான் கவனிக்கிறேன். கவனிக்காததுனால இந்த பக்கம் இவ்வளோ நடுவில் ஓப்பன் இருக்கு. இந்த ஹாலுக்கு ஒரு டிவி மாட்டுற மாதிரி ஒரு செவிலும் இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஓப்பனிங் இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் இந்த பிளான் ஆகிடும்.
எனக்கு ஞாபகமே இல்லை. என்ஜினியர்கிட்டே கேட்கலாம், எனக்கே மறந்து போச்சு எங்கே சிங்க் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேரா பார்த்தா தெரிய வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லியிருந்தீங்க. அப்படியா? அங்கே தான் சொல்லியிருந்தீங்களா? சரி சரி. ஏன்னா அங்கே கொடுத்துருந்ததுதான் வேணாம், அங்கேருந்து ஓப்பனாக தெரியும்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பார்த்தா சிங்க் தெரிய வேணான்னு நாங்கள் போட சொன்னேன்னா இது ஆர்ஓக்காக இங்கே வச்சுருக்கோம். ஆர்ஓமே அங்கே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம். இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினுக்கு இங்கே கொடுத்தோம்னா ஓகே. சரி, இப்போ ஞாபகம் இந்த ஒரு இது கேட்டிருந்தீங்க, சின்னதா ஸ்லாப் இருந்தது. ஓகே, ஹைட் வேண்டாம்னு சொல்லிட்டு கீழே இறக்கி. ஓகே சரி, இது ப்ரொடக்ஷன். இது வந்து 2 ஃபேனு கொடுத்துருக்கீங்களா? டியூப் லைட் எங்கே வரும்? டியூப் லைட் நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம், 4 பக்கமே வாலில் இருக்கும். சரி, ஓகே ஓகே. டிவிக்கு இந்த மாதிரி. ஓகே. இந்த ஹேண்ட் வாஷ் சிங்க் எங்கே வரும் இதில்? ஹாலில் இங்கே கொடுக்கல, வேணும்னா வச்சுக்கலாம். கார்னர் தான் வச்சுருக்கேன், கார்னர் இருக்காது. இந்த கார்னர் இங்கே வராதுல்ல? இங்கே வச்சா உங்களுக்கு ஒரு செகண்ட் பார்ப்போம், உள்ளே போயிட்டு வரும்போது டோர் எப்படி ஓப்பன் வச்சுக்கலாம்? உள்ளே தான் ஓப்பன் பண்ணுவோம். அந்த கார் கொஞ்சம் வெளியே தெரியுங்களா இந்த? அப்படியா? சிங்க்கு மட்டும் பிளான் பண்ணுவோம். சரி, எனக்கே மறந்து போச்சு. எனக்கு எங்களுக்கு என்ன தெரியலன்னு தான் விட்டுட்டோம். சரி விடு. லாஸ்ட் டைம் நாங்கள் என்னாச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ளோர் பிளான் அவர்கிட்ட தான் இருந்தது. ஃப்ளோர் பிளான் பேஸ்டாக ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கட்டு வேலையே சரியாக கவனிக்காமல் விட்டாச்சு. நாங்கள் 2 பேருமே மிஸ்டேக் தான் அது. என்னாச்சுன்னா, இந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்க கிச்சனுக்கு. பாத்ரூம் பக்கத்தில் கிச்சனோட என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. அது பார்க்க நீட்டாக இருந்தது. பட் சேம் டைம் என்னாச்சுன்னா, இப்போ நாங்கள் இங்கே சோஃபா போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சோஃபா போடுறோன்னா இப்படி உட்காந்துட்டு இந்த கார்னரில் தான் டிவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். டோரே இது வரைக்கும் ஆக்குப்பை பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல சோஃபா போட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் டிவி யூனிட் பிளான் பண்ணோம். இப்படி திரும்பி பார்க்குறது, இப்படி திரும்பி பார்க்கறதுலாம் நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு ½ அன் ஹவர் கழுத்து எப்படியே திருப்பிலாம் பார்க்க முடியாது. ஸோ இல்லை, சோஃபா சப்போஸ் இங்கே பிளான் பண்ணுறோன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வருது டிவி யூனிட்டு. ஸோ நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, நாங்கள் சரியாக கவனிக்கல கட்டு வேலையை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதை அது ஒரு நல்ல விஷயம் இந்த பில்டர்கிட்ட. இதை இடிச்சிட்டு இந்த பக்கத்தில் இடிச்சிட்டு இங்கே ஓப்பன் வச்சுட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஸோ இப்போ எனக்கு மிடில் இருக்கும்போது அழகாக இருக்கும் சோஃபா. நான் பெரிய எல் டைப் சோஃபா போட்டாலுமே அழகாக நல்ல டிவி வந்து ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இடித்து ரெடி பண்ணது இந்த இடத்துல. இந்த வீட்டில் நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, ரூஃப் போடும்போது எனக்கு இந்த ஃபால் சீலிங் லைட்ஸ்க்கு பதிலாக இந்த சர்ஃபேஸ் லைட்ஸ் போடுறதுக்கு 4 ப்ரொவிஷன் போட சொல்ல மறந்துட்டேன் ரூஃப் போடும்போது. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஃபேன்ஸ் மட்டும்தான் இப்போவும் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதோட கான்செப்ட் என்னென்னா, ஆல்ரெடி பெரிய வயரிங் போயிட்டுருக்கு இல்லையா, இங்கேருந்து ப்ரொவிஷனை எடுத்து இப்போது இருக்கிற ரூஃப்லேயே அழகாக சின்னதாக அந்த லைன் வரைக்கும் லைட்டாக அந்த ஒரு லைனை மட்டும் பேத்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்ட்ரிப் லைட் கான்செப்டை. ஸோ அது வேணால் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ இந்த வீட்டை வாடகைக்கு விடுற ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அது பண்ண மாட்டேன், இங்கே மாடியில் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து செட்பேக்லாம் கொடுத்தோம். ஏன்னா இது வந்து 960 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறீங்க, இன்னும் நல்லா பிளான் பண்ணியிருக்கலாம், விசாலமாக இல்லை, ரூம்லாம் கன்ஜஸ்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பழைய வீட்டுக்கு சொல்லியிருந்தீங்க. அந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டே 635. ஸோ அந்த குட்டி ஸ்கொயர் ஃபீட்லேயே நான் வந்து கார் பார்க்கிங், பாத்ரூம், கிச்சன், 2 பெட்ரூம்னு நிறைய பிளான் பண்ணேன். இது வந்து 960 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் கூட கிடையாது. இதில் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர். எங்ககிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு இது 2 தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போகுது இல்லையா. ஸோ வெளியிலேருந்து வேணால் வீட்டை காட்டுறேன், வந்து பாருங்கள். இந்த வீட்டில் கண்டிப்பாக ரேம்ப்லாம் பார்த்து தான் வைக்கணும் கார் பார்க்கிங்க்கு. இதுதான் நம்மளோட 3rd ப்ராப்பர்ட்டி. இந்த வீடு வந்து லேண்டு ஃபஸ்ட்டு லோன் போட்டு வாங்கினது. லோன்னா ஃபுல் லோன் போகல, நான் என்னோடய ஜுவல்ஸ்லாம் செல் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணேன்.
பாதி வந்து லோன் போட்டார். அந்த லோன் போயிட்டுருக்கும்போது பேலன்ஸ் என்ன பண்ணார்னா அதை டாப் அப் பண்ணி இப்போ மறுபடியும் கட்டிகிட்ருக்கார். டாப் அப் பண்ணி கட்டுறதுலேயும் பாதி இப்போ நான் வந்து ஜுவல்ஸ்லாம் செல் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரியா? ஏன் ப்ராப்பர்ட்டி மேலே ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதெல்லாம் வர வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீட்டுக்கு வந்து செட் பேக் கொடுத்து தான் கட்டுறோம். 2 feet அளவுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த சன்ஷேடோட கொஞ்சம் ஒரு அடி கம்மி. அந்த சைடு வந்துடலாம். சன்ஷேட் இருக்குல்ல, சன்ஷேட் இது வந்து ரோட் ஃபேஸிங். இந்த சைட்லேயும் நாங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா, வாஷ்ரூம், அதுக்கப்புறம் கிச்சனோட விண்டோஸ்லாம் அது எந்த ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ ரோடோட மட்டத்துலேருந்து நல்லா ஹைட்டாக தூக்கி கட்ட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த ஹைட்டுக்கு இருக்கு. இதுதான் நம்ம 3rd ப்ராப்பர்ட்டி அப்டேட். வந்தாச்சு, ஒர்க் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த 3rd ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? பாய். இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வண்டலூரில் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து 5 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பிரிட்ஜும் சரி, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் சரி, நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இது ரெண்டுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் ஸ்டார்ட்டே பண்ணல. இந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் ஃப்யூச்சர் அப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ணி நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினோம். கரெக்டாக அங்கே பஸ் ஸ்டாண்டும் வந்துடுச்சு, இந்த பிரிட்ஜும் கட்டிட்டாங்க. ஒரு 5 minutesல இந்த ப்ராப்பர்ட்டி போயிடலாம். ஸோ இது வாங்கினதை நினச்சி இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, நல்ல டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் அப்ரிஷியேட் ஆனதுனால அங்கே நிறைய வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வாங்கும்போது அங்கே ஃபுல்லாக மாந்தோப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலேயே நிறைய வீடு அங்கே கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது வீடு கட்டுறவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட சஜஷன் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.